எல்லாருக்கும் வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது எங்கள் வீட்டில் பூத்த ரோஜா செடியில் பூத்த ரோஜாக்கள். நிறைய வெரைட்டி வச்சுருக்கேன். மொத்தம் நான் ஆக்சுவலி 6 டிஃப்ரெண்ட் டைப் ஆஃப் ரோசஸ் வச்சுருக்கேன், டிஃப்ரெண்ட் கலர்ஸ். இது பாருங்கள், இதை வந்து ஆக்சுவலி சைனா ரோஸ் சொல்கிறாங்க, ஆனால் இது டீ கப் மாதிரியே இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப அழகான பூ இது. சரி, இப்படி தான் இருக்கும். ஓகே, இது கலர்ஸ் பாருங்கள், கொஞ்சம் ஆரஞ்சாக இருக்குது. மறுபடியும் அதனுடைய ஆக்சுவல் கலர் சரியான ரெட்டு, நல்லா டார்க் ரெட்டாக தான் வரும். இப்போ கொஞ்சம் லைட்டர் கலரில் இருக்குது. ஐ டோன்ட் நோ அது ஃபோட்டோவில் அப்படி இருக்கா தெரியல. அடுத்தது இது நம்முடைய ரெகுலர் பன்னீர் ரோஸ். இதுவும் ஒரு அழகழகாக இது நிறைய பூக்குது. நான் என்னால் இவ்வளோ தான் இன்றைக்கி எடுக்க முடிஞ்சது. இன்றைக்கி நான் தோட்டத்தில் எடுத்த பூக்கள் இதெல்லாமே. மிக அழகான பன்னீர் ரோஸ். இதை நான் யூஸ்வலி சாமிக்கு மாலையை கூட கட்டி போடுவேன், அந்தளவுக்கு பூக்கள் வளரும். அடுத்தது வெரி இன்ட்ரெஸ்டிங், இதை வந்து டீ கப் ரோஸ் சொல்கிறாங்க. நல்லா டீ கப் மாதிரியே அது எப்படி இருக்குது பாருங்கள், எவ்வளோ அழகாக தாமரை பூ மாதிரி இருக்கும், எவ்வளோ அழகாக நிற்கும். அதுவும் கெட்டியாக இருக்கும். இந்த பூ தூக்கினால நல்லா ஹெவியாக இருக்கும், ரொம்ப அழகான பூ. அதுக்கு அடுத்தது இந்த பூ. இதையும் வந்து டீ கப் ரோஸ் தான் சொல்லுவாங்க. அவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள், இல்லை? இதே மாதிரி வெரைட்டி தான் இதுவும். இது ஒரு பூ பாருங்கள், எவ்வளவு பெருசாக, எவ்வளவு அடுக்கோட எவ்வளோ பெருசாக வளருது ஒரு பூ. என் கையில் பார்த்திங்களா எவ்வளோ பெரிய பூவாக நிற்குதுன்ட்டு. அழகான கலர். அடுத்தது இது எங்கள் வீட்டில் நிறைய பூக்கிறது, ஆனால் இன்றைக்கி நான் அதை பறிக்கலை, ஏன்னா அது ரொம்ப ரொம்ப நிறைய இருக்கும். இதனுடைய கலரும் பயங்கர வைப்ரண்ட், எவ்வளோ நல்ல பிங்க் பாருங்கள். இது இல்லை, மற்ற கலரோடு பார்க்கும்போது உங்களுக்கு இந்த வித்தியாசம் தெரியும். சரியான பிங்க், நிறைய பூக்கும் இதுவும். இதுவும் அதே மாதிரி பிங்க் ரோஸ் தான். ஐ ஹோப் யூ என்ஜாய் மை வீடியோ. நைஸ் ஃப்ளவர்ஸ். தேங்க்யூ.